uses of chi-square distribution. ஸோ இந்த chi-square distributionக்கு நம்ம ஒரு 5 ரொம்ப சிம்பிளான ஒரு 5 யூசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது மேக்ஸிமம் இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், இது எதுக்காகனா குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ குட்னஸ் ஆஃப் ஃபிட்ன்றது நம்ம கிட்ட அப்சர்வ்டு டேட்டா இருக்கும். ஸோ இந்த அப்சர்வ்டு டேட்டாவும் எக்ஸ்பெக்டட் டேட்டாவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்றது தான் குட்னஸ் ஆஃப் குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ நாம ஒரு டேட்டாவை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம், ஆனா நம்ம இன்னொரு டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்றோம், இது வரலாம், இந்த ஆன்சர் வரலாம் அப்படின்னு, அதை செக் பண்றது. செகண்ட் பாயிண்ட், டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இட் இஸ் யூஸ் டு செக் வெதர் டூ கேட்டகரிக்கல் வேரியபிள், அது ரெண்டு ரிலேட்டடா, இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது அது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது ரிலேட்டடான்னு செக் பண்றது தான் டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அட் த தேர்ட் பாயிண்ட், டெஸ்ட் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஸோ ஹோமோஜினிட்டி அப்படின்றது இட் இஸ் யூஸ் டு செக் வெதர் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ், வேற வேற செட் ஆஃப் பாப்புலேஷன் எடுத்து அது சேம் டிஸ்ட்ரிபியூஷன்ல வருதா, சேம் அப்படின்றது ஹோமோஜினிட்டி. ஸோ அது வருதா அப்படின்னு செக் பண்றது. ஃபோர்த் பாயிண்ட், டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன்ல இருக்கிற வேரியன்ஸ், டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் ரொம்ப ஈஸியான பாயிண்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த 5 பாயிண்ட் எழுதினாலே நமக்கு, இது 5 மார்க் கொஸ்டின்ஸ்ன்றதுனால இந்த 5 பாயிண்ட் எழுதினாலே நமக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.